الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்திலே எம்முடைய மார்க்கத்துடைய ஒரு சில விடயங்களை கேட்பதற்கு ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறான். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நாம் மார்க்க விடயங்களை கொஞ்சம் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே சொல்லப்படுகின்ற விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். மீரான சகோதரிகளே, அடிக்கடி அன்றாடம் நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தில் பல மரணச் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன படிக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கின்றவர்கள், இன்னும் முதுமை அடையாதவர்கள், முதுமை அடைந்தவர்கள், இப்படி பல்வேறு மரணச் செய்திகளை அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சில பேர் சொல்லுவார்கள், இப்பொழுது அதிகமாக நிறைய பேர் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசும் அளவுக்கு அந்த அளவுக்கு மரணச் செய்திகளை கேள்விப்படுகிறோம். உண்மையிலே அதிகமாக மரணங்கள் என்பது அன்றைக்கும் இன்றைக்கும் ஒன்றுதான் என்றாலும் கூட இன்றைய தொடர்பு சாதனங்கள், இன்றைக்கு ஜனாதா அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கின்றன. அவைகளில் நிறைய செய்திகள், அதாவது மரணச் செய்திகள் எல்லாம் போடப்படுகின்ற பொழுது அன்றாடம் ஒவ்வொரு ஊர்லேயும் மரணச் செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான இந்த மரணங்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை நாங்கள் ஒரு சிந்தனையாக எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே எமக்கு வழிகாட்டிய ஒரு விடயம்தான், நீங்கள் அதிகமாக இந்த மரண விடயங்களை பற்றி பேசிக்கொள்ளுங்கள், அதை ஞாபகம் செய்து பாருங்கள். எப்பொழுது மரணித்தால், என்னுடைய மரணம் ஏற்பட்டு விட்டால், இன்றைக்கு நான் மரணித்து விட்டால், நாளைக்கு மரணம் எனக்கு வந்து விட்டால் என்னுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? அந்த மரணத்தை அதிகமாக நினைக்க 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 அல்லாஹ்வுடைய சிந்தனை, மன்னரை வாழ்க்கையை பற்றிய சிந்தனை, என் மறுமை வாழ்க்கை பற்றிய சிந்தனை, நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் எங்களிடத்திலே மேலோங்கிக் கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை இல்லாமல் வாழுகின்ற பொழுது எம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே அமைப்பிலே ஓடிக்கொண்டிருக்கும். உலக இன்பங்களிலே மூழ்கி மூழ்கி அந்த உலக விடயங்களை தேடுவதிலேயே நம்முடைய ஆசை இன்னும் இன்னும் ஏறிக்கொண்டே போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே எம்முடைய வாழ்க்கையின் எல்லை எவ்வளவு என்பதை அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி எழுதிவிட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு படித்து தருகிறான். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் எவ்வளவு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அந்த நிர்ணயத்தை மாற்ற முடியாது. எனவேதான் அந்த காலத்துக்குள் நாம் எப்படி எம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள்
அதிகமாக நன்மைகளில் ஈடுபட்டு எம் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய அதிகமானவர்களை கேட்டு பார்த்தால் எம்முடைய நிலைமை எப்படி என்றால், நாம் வளமையாக எப்படி எம்முடைய அன்றாட விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல விடயங்களை கேட்கின்ற பொழுது அதை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கின்றது. ஹுதுபாக்களிலே நல்ல விடயங்களை கேட்கின்றோம், இதர பயான்களிலே கேட்கின்றோம், இன்னும் பல எம்முடைய தொடர்பு சாதனங்களிலே பல்வேறு விடயங்களை வாசிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் எம்மிலே ஒரு மாற்றம் இருக்கிறதா? நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை தேடுகிறோமா என்பதை பற்றி நாம் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு நன்மையான விடயங்களை காட்டிக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்றிருந்தவர்களாக நாளைக்கு இருக்க மாட்டார்கள். நாம் 5 வருடங்களுக்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இன்றிருந்தவர்களை போன்று நாளைக்கு இருக்க மாட்டார்கள், அவர்கள் மாறியிருப்பார்கள். சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு ஹதீஸை கேட்டுவிட்டால் அந்த ஹதீஸை நாம் அமல் செய்யாமல் விட்டுவிட மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னதை முடிந்தளவு ஏழுமான அளவு அவரவர்களுக்கு வசதிக்கேற்ற முறையில் அவற்றை செய்யக்கூடிய மக்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் கேள்விப்படுகின்ற எல்லாவற்றையும் குறைந்தளவாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு எங்களிடத்திலே மிகவும் குறைவாகவே இருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அபூ சர்வா என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், அவருடைய பெயர் உக்பத் இப்னுல் ஹாரிஸ். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அஸர் தொழுகையை மதீனாவிலே நான் தொழுது கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அஸருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் வேகமாக அவசரமாக அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருந்து வெளியே செல்கிறார்கள். அந்த அபூ சர்வா என்று சொல்லுகின்ற அந்த நபித்தோழர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு போகிறார் என்றால், மக்களையெல்லாம் அப்படியே அவர்களை அகற்றி ரசூலுல்லாஹ் போகிறார்கள். அங்கே மக்கள் தொழுதவர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சில மனைவிமார்களுடைய அந்த வீடுகள் இருக்கின்றன, அந்த பகுதியாக சென்றுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போற வேகத்தையும் மக்களை தாண்டி செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்த எங்களுக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள்? என்ன நடந்து விட்டது? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சலாம் கொடுத்தவுடனே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இன்று அவசரமாக நீங்கள் சலாம் கொடுத்த உடனடியாக ஓடிவிட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து விட்டீர்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு தங்கத்துடைய ஒரு துண்டு, ஒரு தங்க காசோ அல்லது தங்க மாலையோ இல்லை, ஒரு சின்னொரு தங்கத்துண்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த தங்கத்துண்டு என் பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறதை நான் விரும்பவில்லை, அதை நான் கொடுக்க வேண்டியவற்றிலே கொடுத்து விட வேண்டும் என்ற அவசரத்தில் தான் நான் அவசரமாக போனேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத ஒன்று, அவர்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாத ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் பொருட்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
சதகாக்களை கூட ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டார்கள், ஹதியாக்களை எடுத்துக்கொள்வார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்கத்துண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்காமல் அவசரமாக அதை கொடுத்து விட வேண்டும் உரியவரிடத்திலே என்று சொல்ல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அதாவது பயந்திருக்கிறார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய காலத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வேத வாக்கியங்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே இறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி வித்தியாசமாக இருந்தது, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அபு தஹ்தா என்று சொல்லுகின்ற மதீனா வாசலை சேர்ந்த ஒரு சஹாபி, பலமுறை இந்த ஹதீஸை நாம் கேட்டிருப்போம், இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். அந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்ஸல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுலாயிஃபு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ்வுக்காக யார் கடன் கொடுப்பார்களோ, அல்லாஹ்வுக்கு யார் கடனாக கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறானா? அப்படியா சிந்தித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடுகிறார்கள். ஓடி சென்ற அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கின்றார்கள், இன்னல்லாஹ லயுரீது மின்னல் கர்ல், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்திலே இருந்து கடனை விரும்புகிறானா? நாங்கள் கடனாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானா என்று கேட்ட பொழுது கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நஅம் யா அபூ தஹ்தா, ஆம் அபூ தஹ்தாவே, அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கையை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே அவர்கள் அதாவது கையை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்காக என்னுடைய இந்த ஹாயித் என்று சொல்லுகின்ற அதாவது அந்த பேர் அவர்களுடைய தோட்டத்துக்கு அவர்கள் குறித்து காட்டினார்கள், அதனை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். சுமார் 1, 2, 3, 100 அல்ல, 600 ஈச்ச மரங்கள் நட்டப்பட்ட அந்த பெரும் தோப்பாக இருந்த அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடனாக கொடுப்பார்களோ அதற்கு பன்மடங்கை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்ற ஒரே ஒரு வசனத்துக்காக வேண்டி அந்த பெரும் சொத்தை அன்றைக்கு இருக்கின்ற 600 சுமார் ஈச்ச மரங்கள் நடப்பட்டிருக்கக்கூடிய பெரும் நிலப்பரப்பை அப்படியே கொடுத்து விடுகிறார். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அந்த நேரத்திலே உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ தஹ்தாவுடைய மனைவி, அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அந்த தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கொடுத்துவிட்டு அழைக்கிறார், உம்மு தஹ்தா, நீங்கள் வெளியே வாருங்கள், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்து அவர்களையும் வெளியேற்றி விடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களால் தாக்கப்பட்டவர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகின்ற பொழுது எந்த நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, எந்த அதாவது பிரதிபலனை அல்லாஹ் அறிவித்தானோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே தங்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு, தன் மனைவி மக்களுக்கு, தன் குடும்பத்துக்கு இதை நான் பாதுகாத்து வைத்திருந்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்ற சிந்தனையை கைவிட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து
அதற்குரிய பெருமதியை பெற்றுக்கொள்வதற்கு விரும்பினார்கள். அந்த அபூத்தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அதை கொடுத்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அதாவது எந்த அளவுக்கு பழங்கனிகளை கொடுக்கக்கூடிய, எந்த அளவுக்கு நிரப்பமான ஒரு தோட்டத்தை நாளைய மறுமையிலே இந்த அபூத்தஹ்தா பெற்றுக்கொண்டு விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து அதை சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரிதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் கொடுக்கின்ற எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அந்த தர்மத்திலே உயர்தரமானதுதான் தர்மம் என்பது. அது சுன்னா, ஜகாத் கடமை என்பதை போன்று நாங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கின்ற பொழுது எமக்கு மிக விருப்பமான ஒன்றிருக்கின்ற பொழுது அதை கொடுத்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதற்கான முழுமையான அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, அங்கே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் செல்வந்தராக இருக்கின்றார்கள். மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவிக்கு முன்னால் உள்ள திசையிலே தான் அவர்களுடைய தோட்டம் இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய தோட்டம், ஈச்சன் தோட்டம். பைருஹா அல்லது பைரஹா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு பெரும் ஈச்சன் தோப்புக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தோற்றத்துடைய சிறப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அந்த தோட்டத்துக்கு போவார்கள். அங்கே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும், ஈச்சம் மரத்துடைய காற்று வீசிக்கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காற்றை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே கொஞ்ச நேரம் தங்கியிருந்து நிழல் பெறுவார்கள், மதுரமான நீரை குடிப்பார்கள். இப்படியான ஒரு தோட்டமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதிலே பயன்பெறுகின்ற அளவுக்கு ஒரு விசாலமான தோட்டமாக இருக்கிறது. இந்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிய பொழுது அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானவற்றையிலிருந்து நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறான். இதோ இந்த பைருஹா என்ற தோட்டம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து இதை நான் அன்பளிப்பு செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், அதாவது அபூ தல்ஹா, நீங்கள் செய்கின்ற இந்த வியாபாரம் இருக்கிறது, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கின்ற இந்த வியாபாரம் இது சாதாரணமான வியாபாரம் அல்ல, இது நிச்சயமாக இலாபகரமான ஒரு வியாபாரம் நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக இதற்குரிய கூலி நிரப்பமாக கிடைக்கும் என்ற நற்செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்து அந்த தோட்டத்தை எடுத்துவிட்டு மறுபடியும் அபூ தல்ஹாவுக்கே கொடுக்கிறார்கள். இந்த தோட்டத்தை நீங்கள் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு, இனபந்துக்களிலே தேவையுள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்தளித்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற, அதாவது சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய தேவையுள்ளவர்களுக்கும் தங்களுடைய சாட்சாவுடைய பிள்ளைகளுக்கும் அதை அப்படியே பகிர்ந்தளித்து விடுகிறார்கள். ஒரே ஒரு வசனம் அவர்களை அப்படியே மாற்றி போடுகிறது என்று சொன்னால்,
அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஏராளமான சம்பவங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அன்றைய சஹாபாக்கள் அவர்கள் போட்டியிட்டது அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் இன்று நிறைய கேள்விப்படுகிறோம். எம்முடைய காலத்திலே இப்படியான வசனங்கள் இறக்கப்படுவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களால் செய்ய முடியுமான ஏராளமானவற்றை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியுமான ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவற்றை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சொல்லி அப்படியான ஒரு சில விடயங்களை பார்ப்போம். நாங்கள் எல்லோருமே ஐங்காலம் தொழக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐங்கால தொழுகையிலே ஒரே ஒரு நேர தொழுகையிலே இருக்கின்ற ஒரு சுன்னாவை பற்றி சொல்கிறார்கள். அந்த சுன்னத்து தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்ணிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தன்னுடைய ஊரில் இருக்கின்ற பொழுதும் ஊரை விட்டும் வேறு வேறு ஊர்களுக்கு பயணம் செய்தாலும் விடாமல் தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த இரண்டு தொழுகைகள் இருக்கின்றன. ஒன்று ஐங்கால முன்பின் சுன்னத்திலே வருகின்ற ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் இன்று நாங்கள் கேள்விப்படுவதல்ல. நாங்கள் 10 வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம், 20 வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுன்னத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோமா? எங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு பணிக்கின்றோமா? அதனுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சாதாரணமாக சொன்னார்களா? ஏதோ மனிதனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய 1000 2000 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சிறப்பை தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத் தொழ கிடைப்பது இந்த உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை இந்த ஹதீஸை நாங்கள் செவியேற்றிருப்போம். எம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதே போன்று இரண்டாவது தொழுகை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது தொழுகை ரசூலுல்லாஹ் ஊர்லேயும் ஊருக்கு வெளியே சென்றாலும் விடாமல் தொழுவார்கள் என்று சொன்னார்களே. அதில் இரண்டாவது நாங்கள் ரமலானிலே மாத்திரம் தொழக்கூடிய அந்த வித்ரு தொழுகையை ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தொழுதிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை அந்த வித்ரு தொழுகை. ஏன் அந்த ஒற்றையாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே வித்ருடைய தொழுகையை நாங்கள் இரவிலே தொழுகின்ற பழக்கம். அதில் மிக சிறந்த நேரம் நாங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த நேரத்தில் தொழுகை சிறந்தது. ஏதோ அதற்கு வசதி இல்லாவிட்டாலும் கூட இஷாவை தொழுதுவிட்டு சுன்னத்தை தொழுதுவிட்டு நாங்கள் குறைந்தது 1, 3, 5 என்று எங்களுக்கு விருப்பமான ஒரு எண்ணிக்கையிலே தொழுது கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பழக்கம் எங்களிடத்திலே வர வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. இன்னொரு விடயம் நாங்கள் கேள்வி, அதாவது எங்களுக்கு செய்ய முடியுமான இன்னொன்று தான் அன்பார்ந்த சகோதரர்களே, சில நேரங்களில் இரவு நேரத்தில் ஜனாதா அறிவிப்புகள் வருகிறது. சொந்தமாக இருக்கலாம், சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஊராக இருக்கலாம், பக்கத்தில் ஊராக இருக்கலாம். ஏதோ அந்த ஜனாதாவிலே நாளைக்கு நமக்கு போய் கலந்து கொள்ள முடியும். நாளை காலை 10 மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு அடக்கம் செய்ய போகிறார்கள். கொஞ்சம் நம்முடைய வேலைகளை ஒதுக்கிக் கொள்ளலாம், அதற்குரிய திட்டங்களை போட்டுக்கொள்ளலாம். இரவிலே நாங்கள் ஒரு சுன்னாவுடைய நோன்பை நியத்து வைத்துக் கொள்வது. இரவைக்கு நாளை காலையிலே ஜனாதா இருந்தால் 10 மணிக்கோ அசருக்கு பின்னாலேயோ நாங்கள் அன்றைய நாள் நோன்பு வைத்துக் கொள்வது. இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அல்ல சகோதரர்கள். அதற்கு பின்னால் அந்த ஜனாதாவை நாங்கள் தொடர்ந்து செல்வது. அந்த ஜனாதாவோடு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு அடக்கி எல்லாம் முடித்துவிட்டு வருவது. ஒரு ஏழைக்கு ஒரு பார்சல் உணவை எடுத்து கொடுத்து விடுவது.
மாலை நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ அன்றைய தினத்திலே யாரோ ஒரு ஏழை ஒரு 300 ரூபா 350 ரூபா செலவழித்து ஒரு பார்சல் சோத்தை வாங்கி அல்லது ஒரு உணவை வாங்கி அவருக்கு சாப்பாட்டை கொடுத்து விடுவது. ஊரில் இருக்கின்ற யாராவது நோய்வாய்ப்பட்ட ஒருவரை தேடி அவரை போய் ஒரு 2-3 நிமிஷம் பேசிவிட்டு எப்படி சோமா இருக்கிறீங்களா கேட்டுவிட்டு வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, சஹாபாக்கள் இருக்கின்ற ஒரு சபையிலே பல சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளையும் கேட்கிறார்கள், உங்களிலே யார் இன்றைய தினம் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? பல சஹாபாக்கள் இருக்கின்ற மஜ்லிஸிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நான் யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, ரசூலுல்லாஹ் உங்களிலே யார் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்? யாரும் பதில் சொல்லவில்லை. அபூபக்கர் சொல்கிறார், நான் யா ரசூலுல்லாஹ். இன்றைய தினம் நோம்பாளியாக இருக்கக்கூடியவர் யார்? அபூபக்கர் சொல்கிறார்கள், நான் யா ரசூலுல்லாஹ் நோம்பாளி. இன்றைய தினம் ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றவர் யார்? யாரும் பதில் சொல்லவில்லை. அபூபக்கர் சொல்கிறார், நான் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இந்த சிறப்பு அபூபக்கருக்கு மாத்திரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, யாரிடத்திலே இந்த 4 கர்மங்களும் ஒன்று சேருமோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். முடியாதா? சிரமமா? வாழ்க்கையிலே ஒரு முறையாக செய்ய முடியாதா? செய்ய முடியும். நாங்கள் அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்வதில்லை. இப்படியான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவிலே தூங்கக்கூடிய நாள் நேரத்திலே திடீரென்று திடுக்கம் வந்து ஒருவர் விழித்து விடுகிறார். 4 மணிக்கு எல்லாம் வைத்தார், 5 மணிக்கு எல்லாம் வைத்தார், ஃபஜ்ருடைய அதானுக்கு எல்லாம் வைத்தார். ஆனால் திடீரென்று ஏதோ சத்தம் ஒன்று கேட்டது. எழும்பி விட்டார். 2 மணி பார்க்கிறார், 2 மணி. அந்த திடுக்க நேரத்திலே அந்த நேரத்திலே அவர் ஒரு கலிமாவை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லோருக்குமே பாடம், எல்லோருக்குமே பாடம். இதை சொல்லிவிட்டு நாங்கள் ஓடரிலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ்னு பாடம் வைத்து இருக்கிறோம். இந்த 4ம் பாடம். இதை கொஞ்சம் மாற்றுவது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ்னு சொல்வது. அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்வது. இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறை. அந்த முறையிலே தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் அதை மாற்றினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படியோ அந்த முறையிலே நாங்கள் சொல்லிவிட்டு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டார். இவ்வளவு, இது எல்லாமே பாடம். இதை ஒருவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டால் அதற்கு பின்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறார். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பாவம் செய்தோம் என்று சொல்லி. பாவம் செய்யாமல் மனிதன் வாழ முடியாது உலகத்திலே. அல்லாஹ்விடத்திலே அந்த நடுநிசையிலே திடுக்கிட்டு எழும்பிய நேரம் தூக்கம் போவதில்லை. அந்த நேரத்திலே சும்மா நேரத்தை கழிக்காமல் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோரிவிட்டால் அவருடைய பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல சொல்கிறார்கள், அது மாத்திரமல்ல அவர் என்ன துஆ கேட்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர் இன் தவல்ல குபிலத் ஸலாத்துஹு, அவர் வுளூ செய்தால் தொழுவார். அவருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக ஆட்டி விடுகிறான். யாருக்கும் தெரியாது நாங்கள் தொழுகிறோமே, அந்த தொழுகையில் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா யாருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நடுநிசையிலே எழுந்து இப்படியாக நடக்கக்கூடியவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழுகையாக அவருடைய தொழுகையையும் பதிவிடுகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அன்பான சொல்ல, இதுவைகள் மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு நாங்கள் நேரங்களை கழித்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி 100 முறை சொல்லி வருவதை தவறவிடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் விடாமல் 100 முறை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மெதுவாக சொல்லுங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை எப்படி சொன்னார்கள்? சின்ன சிறப்பா? நினைக்க முடியுமான சிறப்பா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 100 முறை ஒரு நாளையிலே சுப்ஹானல்லாஹ் சொன்ன ஒருவரை விட நாளைய மறுமையில் இன்றைய நாளிலே அதிகமான நன்மைகளை செய்தவர் யாரும் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி 100 விடுத்தன் சொன்ன ஒருவர், சுப்ஹானல்லாஹ் 100 விடுத்தன் சொன்ன ஒருவர் இன்னும் வேறு வேறு அமல்களை செய்திருந்தால் அவர் தாம் முந்தி விடுவாரே தவிர வேறு யாரும் முந்த முடியாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். வேறு ஒரு ரிவாயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர், அதை 100 முறை சொன்னாலும் அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதே சிறப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, சுபஹுக்கு பின்னால் ஒரு 50 முறை, முடியாத 100 50, மாலையிலே ஒரு 50, ஒரு 2-3 நிமிடங்களே சேர்ந்து விடுக்கலாம். ஆனால் சொல்லும் பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையிலே சுப்ஹானல்லாஹ் என்று அனைத்துமே சொல்லப்பட வேண்டும். நாங்கள் சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். போன வாரத்திலே ஹுத்பாவிலே கூட உஸ்தாதுனா ஃபதஹுர் ரஹ்மான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தொழுகையை பற்றி. சில பேர் நாளைய மறுமையிலே 50-60 வருடங்கள் தொழுதிருப்பார்களாம். ஆனால் தொழுகை மொத்தமாக இல்லை, அவருடைய பட்டியலிலே, அவருடைய பட்டோலையிலே தொழுகை பதியப்பட்டிருக்க மாட்டார். எவ்வளவு பெரிய கவலை, எவ்வளவு பெரிய கைசேதம்! 50 வருஷம் தொழுத ஒருவர் நாளைய மறுமையிலே தொழாதவராக வந்துவிட்டால் யாரிடத்தில் பேச முடியுமா? யாருக்காவது சாக்கிச்ச பேச சொல்ல முடியுமா? யாராவது நோயரை பிடிக்க முடியுமா? ஒன்றுமே வேக மாட்டாது. நாளைய மறுமையிலே கைசேதத்திலே இருக்க வேண்டிய ஏற்படும், தொழ வேண்டிய முறையிலே தொழாவிட்டால் சொல்லி காட்டினார்கள் குத்துபாவிலே. இதே போன்றுதான் இந்த சுப்ஹானல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் 33 ஓதுகிறோமே, நாங்கள் ஓதின நன்மை வேண்டும் என்று ஓத வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஓதினால்தான் நன்மை. சும்மா வைன் கொடுத்த பொச்மாரி சுபா 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 இப்படி ஓதினால் அவருடைய மனசுக்கு திருக்கும். நான் சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன் என்று கியாமத் நாளோட பட்டோலில் ஒரு சுப்ஹானல்லாஹ் எழுதப்பட்டிருக்க மாட்டார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தை முறையாக செய்வதை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அதை முறையாக செய்தால் மட்டும்தான் நன்மை. எனவே இவைகள் மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய நன்மை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆரம்ப நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மை. நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை. இந்த ஒட்டகம் கொடுத்த நன்மையை பெற முடியுமா? ஒரு ஒட்டகம் கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு சாதாரணமாக எத்தனை, அதாவது ரியால்கள் கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்க வேண்டும் சவுதி அரேபியாவிலே? கேட்டு பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எமது நாணயத்திலே பார்த்தால் சுமாராக 15-20 லட்சம் கண்டும் பெருமதியான ஒட்டகங்கள் இருக்கின்றன. ஏதோ நாங்கள் சொன்னால் அந்த அளவுக்கு எங்களால் முடியாது. நாங்கள் வளமையாக வருவதல்ல, நாங்கள் வரும் வளமையாக வெள்ளிக்கிழமைக்கு சுபகோடு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய வேலைகள் இருக்கின்றன, சொந்த காரியங்கள் இருக்கும், பிள்ளைகள் விடயங்கள் இருக்கும். ஏதோ ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் ரமலானில் இப்படி ஒரு காலத்திலே நாங்கள் வருடத்திலே ஒரு 2 முறையாவது நாங்கள் ஆரம்ப நேரம் என்பது எங்களுடைய ஃபஜ்ருடைய நேரம் அல்லது சூரிய உதயமான நேரம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இருந்து நாங்கள் 5 நேரமாக பிரித்து அதிலே முதலாவது நேரத்திலே வருவோம் என்றால் சுமாராக 7 மணிக்கு முன்னால், காலை 7 மணிக்கு முன்னால் வீட்டிலே குளித்து எல்லாம் செய்துவிட்டு ஜும்மாவுக்காக வேண்டி வந்து நாங்கள் கொஞ்சம் சாய்ந்து கொள்ளலாம், பரவாயில்லை. திக்ர்களை ஓதலாம், குர்ஆனை எடுத்து ஓதலாம், டாய்லெட் போக தேவையா போவது வருவது, இப்படியா நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் பள்ளிவாசலில் இருந்து ஹுத்பாவை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் நாங்கள் தொழுது விட்டு செல்வோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு ஒரு ஒட்டகத்துடைய நன்மை, தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இப்படி நிறைய நாங்கள் சிறப்புகள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஏராளமான நன்மையான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை தேடி 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 நாங்கள் கற்று அவற்றை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஈமானையும் தந்து அதே நேரத்தில் இப்படியான வணக்க வழிபாடுகளிலே கூடுதலாக ஈடுபட்டு அதிகமான நன்மைகளோடு நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக